குட் மார்னிங் எவ்ரிபடி. ஸோ வெயிலுக்கு இந்த பாம்புகள்லாம் இப்போ வீடு எடுத்து படையெடுத்து வருது அப்படின்ட்டு நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸில் 54 பேரை வந்து பாம்பு கடிச்சிருக்கு. இதில் வந்து 3 சின்ன குழந்தைகளிலிருந்து 13 பேர் இறந்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தகவல் வந்திருக்குது. இவர் வந்து கேரளாவிலிருந்து 3 நல்ல மாடு ஜெர்சி இந்த காளை மாடு வந்து ஒசூர்ல இருந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாரு. ஸோ வழியில வந்து ஒரு யூரின் போறதுக்கு இறங்கியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நாகப்பாம்பு வந்து என்ன பாம்புன்னு அவர் சொல்லலை, பட் நாங்களா வச்சு அசம்ஷன் பண்ணதுல வந்து நாகப்பாம்பு வந்து வலது காலில் 3வது விரல்ல கடிச்சிருக்கு. ஸோ கடிச்ச இடத்துல வலி இருந்துச்சு அப்படின்ட்டு நேராக நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னாடி இவர் தனியாக தான் இருந்திருக்கிறாரு. அங்கிருந்து ஒசூர் இருந்து வண்டி லாரி ஓட்டிகிட்டே வந்துட்டு இங்கே வண்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்திட்டு இந்த கடிச்சிருக்குது, பாம்பு கடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் வலி கொஞ்சம் பார்வை மங்கலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட்ல வந்து பெருசா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க நான் போறேன்ட்டு போனாரு. ஸோ நைட்டு 9 மணிக்கு கடிச்சது. 10:30 மணிக்கு இங்க வந்தாரு. ஓபியா பார்த்துட்டு 12 மணிக்கு வெளியில போயிட்டாரு. வெளில போயிட்டு அவருக்கு அந்த லாரியிலேயே கொஞ்ச நேரம் படுத்திருந்திருக்கிறாரு. ஸோ அங்க வந்து தொண்டை கட்டுது, தலை சுத்துது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. உடனே நாங்கள் கேஷுவாலிட்டிக்கு போயிட்டு இமீடியட்டா 10 ஏஎஸ்வி கொடுத்தோம். அப்பவும் ஃபர்தரா போக போக வந்து கண்ணே திறக்க முடியாம மூச்சோட கஷ்டப்பட்டதுனால வென்டிலேட்டர் போட்டு இவரை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ வரப்ப வந்து ஸோ அந்தளவுக்கு இன்னும் இவர் அப்படியே போயிருந்தாருன்னா கண்டிப்பா இறந்துருப்பாரு. பட் நல்ல வேலைக்கு ஆன் டைமுக்கு நம்ம கிட்ட வந்தங்காட்டி அப்பவும் அட்மிஷன் ஆக மாட்டேங்கிறார். பிளட் டெஸ்ட் ஒன்னே மட்டும் கிரைட்டீரியா இல்லை. சில நேரம் ரத்த கசிவு இருக்கலாம், சில நேரம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இப்படி வரணுன்றது அவசியம் இல்லை. கட்டுவிரியன் கடிச்சிருந்தாலும் ரத்தத்துக்கு பாதிப்பு எந்த பாதிப்பும் வராது. ஸோ ஆனால் கட்டுவிரியன் கடிச்சா வீக்கம் இருக்காது, எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து நாகப்பாம்பு கடிச்சாதான் இந்த மாதிரி தொண்டை கட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருக்குது. சுயநினைவெல்லாம் நல்லா இருக்கும், பட் மூச்சுட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து 3 மாடும் வேற யாருமே இல்லை. இவருக்கு வந்து நாங்களே வந்து மெடிசன்ஸ்லாம் போட்டு நாங்களே பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அவங்க அட்டெண்டர்ஸ்லாம் கேரளா இருந்து வரணும். அந்த மாடுங்களையும் 3 காளை மாடுங்களையும் நாங்கள் புல் தண்ணி எல்லாம் வச்சு அந்த மாடையும் நாங்கள் பாதுகாத்து காப்பாற்றிட்டு வரோம். ஸோ மிஸ்டர் அலி, அலி இங்க பாருங்க, நாக்க நீட்டுங்க, நாக்க நீட்டுங்க அலி. இவர் பாருங்க பாம்பு கடிச்சா கண்ணே திறக்க முடியாம இருக்கிறாரு. கண் திறங்க, கண்ணு திறக்க முடியாம இருக்கிறாரு. பட் நம்ம இப்படி திறந்து விட்டா அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்ப தெரியுதா? நாங்க தெரியுறமா அலி? அலி தெரியுறமா? கை தூக்குங்க அலி. சரி. ஸோ இவரை காப்பாற்றுறதுக்கு நாங்களும் விடாமுயற்சி எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். என் பெயர் கோவிந்தன். நான் டிசிஆர் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் செக்யூரிட்டி டியூட்டி செய்கிறேன். கேட்டு மூடிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். வந்த உடனே என்னன்னு கேட்ட உடனே பாம்பு கடிச்சுதானே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குதான்னு சொன்னார். வந்து இங்கே டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் ஓபி பக்கத்தில் சார், டாக்டர் சாரு, சிஸ்டரை கூப்பிட்டு பார்த்துட்டு நல்லா கிளியர் ஆகுதானே அவர் பரவாயில்லன்ட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து 2 மணி கிட்டத்தட்ட இருக்கும், நைட் 2 மணி இருக்கும். அப்போ மறுபடியும் வந்து அங்கே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வண்டி சவுண்டு கிடச்சி அப்போ இறங்கி அவர் நடந்து வந்தனே சக்கர் ஆகுது, மயக்கம் வருதானது. அவர் என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு கேட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்து டாக்டர் சார் கூப்பிட்டு சிஸ்டர் சாரை கூப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்து இது பண்ணி. മലയാളത്തിൽ പറയാം, തമിഴിൽ പറയണ്ടെന്നാണ് കുട്ടികള്. അത് തിരുത്തിക്കൊണ്ട് തമിഴിലേക്ക് ലാംഗ്വേജ് ട്രാൻസ്ഫർ ചെയ്തുകൊണ്ട്. ഡ്രൈവറാണ് ഞാൻ, ലോറി ഡ്രൈവറാണ്. ഒസൂരിന്ന് പോകുന്ന വഴിക്ക് ഒസൂര് അപ്പുറം ഒരു 10 കിലോമീറ്റർ അപ്പുറം വെച്ചിട്ട് മൂത്രം ഒഴിക്കാൻ വേണ്ടി ലോറി നിർത്തി താഴത്തിറങ്ങി മൂത്രം ഒഴിക്കുന്നതോടുകൂടി പാമ്പ് കടിച്ചാണ്. പാമ്പ് കടിച്ച് അവിടുന്ന് പോന്നു. ഏകദേശം ഒസൂരിന്ന് ഇവിടെ എത്താനായിട്ട് ഒരു 2-2.5 മണിക്കൂർ എത്തിയേക്കണം. ബ്ലോക്ക് എല്ലാം കൂടി കണക്ക് കൂട്ടിയിട്ട് TCR ഹോസ്പിറ്റൽ എന്ന് പറഞ്ഞ ഹോസ്പിറ്റലിൽ എത്തിപ്പെട്ടു. ഇവിടെ വന്നു. ഒരു ഹോസ്പിറ്റലിൽ എത്തി അവരോട് ചെക്ക് ചെയ്യാൻ പറഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ ബ്ലഡിലൊന്നും കണ്ടില്ല.
ആദ്യം ചെക്ക് ചെയ്തപ്പോ കണ്ടില്ല. അപ്പൊ പറഞ്ഞു കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് നോക്കാം നമുക്കെന്ന് പറഞ്ഞു. കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് നോക്കിയപ്പോഴത്തേനും കൈയും കാലും കുഴങ്ങി, കണ്ണടഞ്ഞു പോയി. അപ്പത്തേനും അവര് അഡ്മിറ്റ് ചെയ്തു. ഡോക്ടേഴ്സ് വന്നു, നോക്കി. 5 ദിവസത്തിന് മേളിൽ ഞാനിപ്പോ ആശുപത്രി കിടന്നു. ഇന്നിപ്പോ ഞാൻ സുഖമായിട്ട് രക്ഷപ്പെട്ടേക്കണ്. കടിച്ച പാമ്പ് നല്ല വിഷമുള്ള പാമ്പാണ്. അപ്പൊ പാമ്പ് കടിച്ചെന്നാണ് കൂട്ടിക്കൊണ്ട് നിങ്ങള് ആരും ബേജാറാവാനൊന്നുമില്ല. എത്രയും പെട്ടെന്ന് ആശുപത്രിയിൽ എത്തുക, ഡോക്ടറെ കാണുക, മറ്റുള്ള സംവിധാനങ്ങൾ വേഗം ചെയ്യാൻ നോക്കുക. അതാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. TCR ഹോസ്പിറ്റലിലെ ഡോക്ടേഴ്സിനും എല്ലാ സ്റ്റാഫിനും വളരെ ഉപകാരം. നന്ദി, നമസ്കാരം. നമസ്കാരം. എൻ്റെ പേര് നസീറ. എൻ്റെ ഹസ്ബൻഡ് അലി തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് പാമ്പ് ഇടിച്ച് TCR ഹോസ്പിറ്റലിൽ എത്തി. കൂടെ ആരും ഉണ്ടായില്ല. എന്നിരുന്നാലും ഹോസ്പിറ്റലിലത്തെ ഡോക്ടേഴ്സ്, സ്റ്റാഫ്, സെക്യൂരിറ്റി ആരും നല്ല രീതിയിൽ ചികിത്സ കൊടുത്ത് വേണ്ട സമയത്ത് കൊടുത്തത് കാരണം എൻ്റെ ഹസ്ബൻഡിന് ഒരു കുഴപ്പമില്ലാണ്ട് 3 ദിവസം ICUലായി, കണ്ണൊന്നും തുറക്കാണ്ട് കിടക്കുകയായിരുന്നു. ഇത് കഴിഞ്ഞപ്പോൾ ബെറ്ററായി. ഞങ്ങൾ ഇന്ന് വീട്ടിൽ പോവുകയാണ്. TCR ഹോസ്പിറ്റലിലത്തെ ഡോക്ടേഴ്സിനും സ്റ്റാഫിനും നന്ദി.